யாரையும் கலந்து ஆலோசிக்கிறது இல்ல. ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டாரு, முதல் நாள் கூப்பிட்டு வேலுமணியையும், கேபி முனுசாமியும் வாங்க, நாளைக்கு இது ராஜ்யசபா கேண்டிடேட் அனௌன்ஸ்மென்ட் இருக்கு. 2 பேரும் வந்துருங்கன்னு அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. ம்ஹ்ம். யாரு, என்ன குடுக்கலாமா? தேமுதிக குடுக்கலாமா? ம்ஹ்ம். எதையுமே கேட்கலங்க. அவரு 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 சொன்னேன் முழுக்க முழுக்க எடப்பாடி, நீங்க வந்து தன்னை ஜெயலலிதாவா நினைச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறார். நீங்க ஓ! நிர்வாகிகள்ட்டயும் அப்படிதான் அவர் பேசுறாரு. நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க ம்ஹ்ம். பேசாம வேலைய மட்டும் பாருங்கன்னு சொல்றது. நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு அறிவிப்பு விடுறது. என்ன? ம், ம். நீங்க தேமுதிக எலக்ஷன் நீங்க இவர்ட்டயே போன முறை பேச்சுவார்த்தை நடத்தி, இவர் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பாராளுமன்ற தேர்தல்ல. இப்ப கேபி முனுசாமியும், நீங்க வேலுமணியும் உட்கார்ந்துட்டு கேபி முனுசாமி அனௌன்ஸ் பண்றாரு. ம். இன்னும் 2 வருஷம் கழிச்சு கேபி முனுசாமி நாளைக்கு காணா போயிட்டாருன்னு வச்சுக்கங்க. ஏதோ ம். கருத்து வேறுபாடுல போயிட்டாருங்க. அதாங்கிறேன். தேமுதிகவுக்கு யாரு கேரண்டி குடுப்பா அப்ப? இந்த அறிவிப்புங்கிறது வந்து எடப்பாடி ம். அறிவிப்பா இருக்கணும். இந்த அறிவிப்புல பட் இன்னும் ரெக்கார்டா சொல்லல. ம். தேமுதிகவுக்கு 2026ல ஒரு சீட்டு இல்ல. இது வந்து வாய் மூலியமா இன்னைக்கு இவரு சொல்றாரு யாரு? கேபி முனுசாமி சொல்றாரு. இது யாரு ஏத்துக்குவாங்க? நீ இது வந்து நல்லா பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எச்சரிக்கை தான். யார் பிஜேபியா இருக்கட்டும், நீங்க பாமகவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எடப்பாடி மேல ஒரு நம்பிக்கைத்தன்மை எப்பயுமே இல்ல. இப்ப அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கிறப்ப இன்னும் நம்பிக்கைத்தன்மை இல்லாம போயிடும்.